சபை ஊழியத்தில் பெண்களின் பங்கு, the role of women in ministry. ஸோ இந்த தலைப்பை இன்றைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு February 10 கொடுத்தார். அதில் ஒரு பகுதியை தான் இன்னைக்கு பேச போகிறேன். மற்ற பகுதியை வரக்கூடிய நாளில் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பார்க்கலாம். அப்போ எனக்கு 2 மனமாக இருந்துச்சு. என்ன 2 மனமாக இருந்தது அப்படின்னா, இந்த காரியத்தை நான் பேச வேண்டுமா பேச வேண்டாமா என்று ஆண்டவர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நிலையில் போன வாரத்தில் அந்த மினிஸ்ட்ரி ட்ரைனிங் முடிகிற நேரத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை உறுதி செய்தார். பெண்களுடைய பங்கு அது எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு தேவையானது, அந்த காரியங்களை குறித்து திரும்பவுமாக கர்த்தர் உறுதி செய்த உடனே இந்த நாளில் அந்த காரியத்தை செய்தியாக நாம் கேட்க போகிறோம். சபை ஊழியத்தில் ஆண்களுக்கு பங்கு உண்டு, குடும்பங்களுக்கு பங்கு உண்டு, பெண்களுக்கு பங்கு உண்டு. இன்றைக்கு அந்த பெண்களுடைய பங்கை தான் நம்ம தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் இந்த செய்தியை கண்டிப்பாக ஆண்களும் கேட்க வேண்டும். ஏனென்றால் அப்போது தான் நம்ம சபையாக எல்லாருமா சேர்ந்து இணைந்து நல்ல ஒருவருக்கொருவர் அன்போடு புரிதலோடு மரியாதையோடு வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ந்து நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால ஆண்களும் கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டும், கேட்க வேண்டும். ஆண்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்டவர் ஆண்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அதிகாரம், அபிஷேகம், கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது. இந்த செய்தியை ஆரம்பிக்கிற நேரத்திலேயே ஆண்கள் எல்லாம் மனசில் ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய குடும்பத்திலிருந்து பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் ஜெபிங்க. மனைவிக்காக ஜெபிங்க. தாய்மார் இருப்பாங்கன்னா ஜெபித்துக்கோங்க. கடைசியில் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம பெண்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்வாராக. சபை ஊழியத்தில் பெண்களின் பங்கு. தேவனுடைய இருதயத்தில் பெண்களுக்கான ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது. God has a special place for women in his heart. ஆண்டவருடைய இருதயத்தில் பெண்களுக்காக ஒரு தனிப்பட்ட இடத்தை வைத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தில் மட்டும் கிடையாது, ஆண்டவருடைய இருதயத்தில் மட்டும் கிடையாது, சரித்திரத்திலையும் பெண்களுக்கான ஒரு சிறப்பான இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தில் பெண்களுக்காக ஒரு இடம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அதை என்னுடைய நோட்டில் எழுதுறேன், செய்திக்காக நோட்டில் எழுதுறேன். God has a special place for women in his heart அப்படின்னு எழுதிட்டு புள்ளி வச்ச உடனே அடுத்த வார்த்தை வருது, ஹார்ட்டில் மட்டும் கிடையாது, ஹிஸ்ட்ரியிலையும் சரித்திரத்திலையும் என்று சொல்லி. ஸோ அப்போது நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் பயன்படுத்தின, வல்லமையாக பயன்படுத்தின பெண்களை நம்மால் பார்க்க முடியும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தெபோராவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யுத்தத்திற்கு இஸ்ரவேல் படைகளை முன்னால் கொண்டு போனதே யாரு தான்? தெபோரால் தான், ரைட்? அப்போ தெபோரால் அவங்களுக்கு பின்னால் ஆண்கள் எல்லாம் கூட வந்தாங்க, அப்படிதானே? ஆனால் முன்னால் நடத்தி செல்வதற்கு அந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது மிரியம், அவங்க பெண்கள் மத்தியில் பாடல் ஆராதனை நடத்துவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்படி நம்ம நிறைய பேரை பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் அல்லது ஆதி திருச்சபையில் இந்த காரியங்களை வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு முகவுரையாக சொல்லுகிறேன். ஆதி திருச்சபை நம்ம வேதத்தில் நிறைய சபைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த சபைகளிலெல்லாம் பார்க்கும்போது எப்படி பெண்கள் முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்றினார்கள் என்பதை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. சும்மா கூட்டம் கூட்டமாக போகிறது மட்டும் கிடையாது, எப்படி ஆதி திருச்சபையில் பெண்கள் முக்கிய பொறுப்புகளில் இருந்தார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்க முடிகிறது. அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது இயேசு கிறிஸ்து பட்டணம் பட்டணமாக கிராமம் கிராமமாக இயேசு கிறிஸ்து பயணம் செய்தார். அப்பொழுது 12
அவருடைய சீஷர்கள் அவர்களோடு கூட இருந்தாங்க. ஆனால் பெண்களில் ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் இயேசுவோடு கூட இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்திகளை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார். 12 பேர் அவரோட கூட இருக்கிறாங்க. தொடர்ந்து படிங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். மற்றும் ஒரு சில ஸ்திரீகள் அப்படின்னு போட்டிருக்குதா? மற்றும் அநேகம் ஸ்திரீகளும் இயேசுவோடு கூட. இங்க என்ன நடக்குது? அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணுகிறார். அதுதான் முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இயேசு பயணம் செய்கிறார். பயணம் செய்யும் போது 12 அவரோட கூட இருந்தாங்க சீஷர்கள். ஆனா அதோடு கூட அநேகம் ஸ்திரீகளும் இயேசுவோடு கூட ஊழியத்துல நின்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. கடைசியில் இயேசுவோட ஊழியம் எல்லாம் முடிஞ்சு சிலுவை கடியில் நிற்கும் போது, இயேசு சிலுவையில் நிற்கும் போது யார் தான் கூட இருந்தது? யார் தான் கூட இருந்தது? சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. யோவான் மட்டும் அங்க நிற்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை பின்பற்றின பெண்கள் கிராமங்கள் மட்டும் போகல, பட்டணங்கள் மட்டும் போகல, சிலுவையில பயந்து அடிச்சு புறமுதுகு காட்டி அவங்க ஓடல. அந்த ஒரு கொடூரமான ஒரு திகில் நிறைந்த அந்த இருள் நிறைந்த அந்த ஒரு இடத்துல இயேசுவோடு கூட நின்னது யாரு? இயேசுவோடு கூட ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஸ்திரீகள். ஸோ அப்போ பார்க்கும்போது சரித்திரத்தில் ஆண்கள் நிற்க முடியாம பயந்து போன இடத்துல இயேசுவோடு கூட இருந்த ஸ்திரீகள் அந்த இடத்துல நின்று அவர்கள் இயேசுவின் மேல் வைத்திருந்த அர்ப்பணிப்பை நிரூபித்து அந்த இடத்துல என்ன பண்றாங்க? காண்பிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அது 2ஆம் வசனத்துல இருக்கு. படிங்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். போதும். அப்ப இயேசுவோடு கூட ஊழியத்துல நிக்கிறதுல முக்கியமான பேர் யார் அப்படின்னா, அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். சொல்லுங்க பார்ப்போம். யாரு இவங்கெல்லாம்? யாரு? இயேசுவின் இடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். கிருபை அப்படின்னா என்னது? கிருபைக்கு டெஃபினிஷன் தெரியுமா? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காண்பிக்கும் தயவு அல்லது இரக்கம். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காண்பிக்கும் இரக்கம். அப்ப இந்த 2வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சில ஸ்திரீகள், ஒரு சில பெண்கள் இயேசு கிறிஸ்துவ கிட்ட இருந்து எதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருத்தர்கிட்ட இருந்து பிசாசு ஓடுகிறது, இன்னொரு ஸ்திரியை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். இவங்க எல்லாம் இயேசுவிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஸ்திரீகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பாய் சொல்லிட்டு என்ன பண்ணல? அவங்க ஓடல. இயேசுவின் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஸ்திரீகள் ஓகே ஜீசஸ் பாய் பார்க்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல? அவங்க போகல. இயேசுவோடு கூட என்ன பண்ணாங்க? ஊழியத்தில் நிற்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப இவங்கெல்லாம் கிருபையை பெற்றவர்கள். இப்போ இன்னைக்குள்ள தலைப்பு சபை ஊழியத்தில் பெண்களின் பங்கு. தேவன் பயன்படுத்தக்கூடிய நபர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தேவன் பயன்படுத்தக்கூடிய நபருடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளம், ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றிருப்பார்கள், அல்லது கிருபையை பெற்றிருப்பார்கள், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குறைவில் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தில் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தகுதி இல்லாத நிலையில தேவன் கிரியை செய்கிறதை பார்த்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அவமானமான ஒரு பகுதியில் தேவனுடைய கனத்தை பார்த்திருப்பார்கள்.
அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வேதனையான பகுதியில் ஆண்டவருடைய கரத்தை பார்த்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உடைக்கப்பட்ட பகுதியில் கர்த்தருடைய கரத்தை பார்த்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில கர்த்தர் அவர்களை தூக்கிவிட்டிருப்பார். அல்லது மற்றவர்களால் விரும்பப்படாத ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்குள்ளால இருக்க அந்த இடத்துல தேவனுடைய கிருபையை பெற்று எழும்பி இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்க தான் யாரு? தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்கள் அல்லது கிருபையை பெற்றவர்கள். இவங்க தான் யார் அப்படின்னா ஜீவனுள்ள சாட்சிகள். இவங்க தான் யாரு? ஜீவனுள்ள சாட்சிகள். அப்போ கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய நபர் யாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்லைனாலும் பரவாயில்ல, பைபிளே கொஞ்சம் கூட தெரியலனா கூட பரவாயில்ல, ஆரம்ப நிலையில கூட இருப்பாங்க, ஒரு வசனம் கூட அவங்க மனப்பாடம் பண்ணலனாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவ பாடல்களில் ஒரு பாடல் அதெல்லாம் பாடணும், வசனம் படிக்கணும், எல்லாமே நமக்கு இருக்கணும், ஆனால் அது எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல. ஒருவேளை அவங்க ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க, ரைட், ஒருவேளை பலவீனத்தோட காணப்படுவாங்க, ரைட், எப்படி இருந்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் அறிவு இல்லாமல் இருக்கலாம். அன்னைக்கு தம்பி அருண் திருமணமான அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அருண் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு அப்படி பைபிள் எல்லாம் என்ன பண்ண தெரியாது, அதிகமாக படிக்க தெரியாது, இப்போ தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று அருண் கிட்ட நான் சொன்னேன், இயேசுவை பின்பற்றுவதற்கு படிக்க தெரியணும்னு கிடையாது, அப்படி தானே சொன்னேன் அருண்? இயேசுவை பின்பற்றுவதற்கு என்ன தெரியணும்னு கிடையாது, படிக்க தெரியணும்ட்டு கிடையாது, சாட்சி இருந்தால் போதும், இயேசுவன் வாழ்க்கையில் இருந்தால் போதும், ரைட். கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு சுமார் ஒரு 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 ஏடி 60 வரைக்கும் பைபிளே கிடையாது. இது வரைக்கும் என்ன கிடையாது? பைபிளே கிடையாது. யாருமே என்ன பண்ணலை, எழுதலை, யாருக்கும் எழுத படிக்க தெரிஞ்சுதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த சுவிசேஷ நூல்கள் எல்லாம் ஏடி 65க்கு பிறகுதான் என்ன பண்ணப்பட்டது, எழுதப்பட்டது, ரைட். அது வரைக்கும் சபை சரித்திரத்தில் பார்க்கும்போது அந்த 30 வருஷத்துல தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அதிகமானோராக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெருகி இருக்கிறாங்க. ஸோ அப்போ அறிவுபூர்வமாக ஒருத்தங்க ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கலாம், அந்த 30 வருஷத்தில் திரள் கூட்டமாயிடுச்சு. இயேசுடைய 12 சீஷர்கள் 120 மாறிச்சு. அந்த 30 வருஷத்தில் ஒரு காஸ்பல் கூட கிடையாது, மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் எதுவுமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது அவர் உங்களுக்கு நான் ஒரு புஸ்தகத்தை தந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு நபரை நான் கொடுத்துட்டு போகிறேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்துட்டு போகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துவார், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், நீங்களும் என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள் என்று இயேசு சொன்னார், ரைட். அப்போ அடையாளம், முதல் அடையாளம் என்ன அப்படின்னா அதிக படிப்பறிவு இருக்குது, அது கிடையாது, அதெல்லாம் தேவை, ஆனால் பிரதானமாக அது கிடையாது. திறமைகள் கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறது கிடையாது, எனக்கு அது இருக்குது இது இருக்குது கிடையாது. முதல் அடையாளம் என்ன அப்படின்னா ஜீவனுள்ள சாட்சி இருக்கணும் வாழ்க்கையில். என்ன இருக்கணும்? ஜீவனுள்ள சாட்சி. முன்னால நின்னா எப்படி கிமு கிபி 2 பிளந்து இதுக்கு முன்னால கிமு இதுக்கு பிறகு கிபி அப்படிங்கிறது அவ்வளோ தெள்ள தெளிவா சரித்திரத்தில் தெரியுதோ, அதே மாதிரி இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக என்னுடைய நிலை இது, இயேசுவை சந்தித்த பிறகு என்னுடைய நிலை இது என்று முன்பதாக தெள்ள தெளிவாக தெரியக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சி இருக்கும் என்றால் கர்த்தரால் அவர்களை பயன்படுத்த முடியும், கர்த்தரால் அவர்களை பயன்படுத்த முடியும். அதுதான் நம்ம இந்த 2ஆம் வசனத்தில் பார்த்தோம். நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசுவிடம் இருந்து கிருபையை பெற்றுக்கொண்ட பெண்கள், இயேசுவிடம் இருந்து கிருபையை பெற்றுக்கொண்ட ஸ்திரீகள் அவரோட கூட கிராமங்களாக போனாங்க, பட்டணங்களாக போனாங்க. அங்கேயே நின்று விடவில்லை, சிலுவை வரைக்கும் அந்த கடினமான இருளடைந்த திகில் நிறைந்த பயம் நிறைந்த அவங்க வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, நின்று அவர்களுடைய அர்ப்பணிப்பை காண்பித்தார்கள். அப்ப என்ன தேவை இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு? சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு முக்கியமா என்ன தேவை? ஒரு ஜீவனுள்ள சாட்சி, ஒரு ஜீவனுள்ள சாட்சி. இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு 4 பேரை முதலாவதாக உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிறேன். இந்த 4 பேரும் சுமார் 2000 வருஷங்களுக்கு மேல ஆண்டவர் வல்லமையாக இவர்களுடைய சாட்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு 4 பேருடைய சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த 4 பேருடைய சாட்சியை தேவன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல இந்த சாட்சியை பயன்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். 4 பெண்கள். இந்த 4 பெண்கள் யார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவை என்னதான்? முக்கியமா சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. ஒரு ஜீவனுள்ள சாட்சி இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? ஒரு பலவீனம் தேவை. என்ன தேவை? ஒரு பலவீனம் தேவை. ரைட்? அதுல ஆண்டவருடைய கிருபை வருகிறது. அந்த கிருபை நம்மை மாற்றுகிறது. அது சாட்சியாக மாறிவிடுகிறது. ரைட்? அதனால தான் ஆண்டவர் வந்து பலவான்களை தெரிந்தெடுக்காம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஆண்டவர் ஞானிகளையும் பலவான்களையும் படித்தவர்களையும் மேதைகளையும் அதிகமாக தெரிந்தெடுக்காம எளிய மக்களை தெரிந்தெடுக்கிறார். ஏனென்றால் எளிய மக்களுக்குள்ளால ஆண்டவர் கிரியை செய்யும் போது அந்த சாட்சி மிக பிரகாசமாக இருக்கிறது. எப்படி இந்த நபரால இப்படி மாற முடியும்? அதுதான் சாட்சி. ரைட்? அப்ப இயேசு பயன்படுத்துவதற்கு முதல் அடையாளம் அல்லது இயேசு பயன்படுத்தினவர்களுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய அடையாளம் அவர்களுக்குள்ளால ஒரு ஜீவனுள்ள சாட்சி இருந்தது. அல்லது அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் அப்படியே தலைகீழாக இருந்த வாழ்க்கை சரித்திரம் அப்படியே தலை நேராக மாற்றப்பட்டிருக்கிறது. 4 ஸ்திரீகளை நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான். போதும். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய முதல் பெண்ணினுடைய பெயர் என்ன? தாமார். சரியா? பழைய ஏற்பாட்டு படிச்சவங்களுக்கு தெரியும் தாமாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாடு படிச்சவங்களுக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய கிருபைக்கு சாட்சியாக ஆண்டவர் நம்ம முன்னால வைக்கக்கூடிய முதல் பெண்ணுடைய பெயர் என்ன? தாமார். சாரா கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் வசனத்துல ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். நீங்க யோசித்து பாருங்க, ஏன் இப்படி மத்தேயு எழுதல? மத்தேயு இப்படி எழுதியிருக்கலாம்ல, ஆபிரகாம் ஈசாக்கை சாராவின் இடத்திலிருந்து பெற்றான். எழுதியிருக்கலாமா? எழுதியிருக்க கூடாதா? ரைட்? அப்போ வேதத்தை எழுதினவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்தும் பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. எழுதியிருக்கலாம்ல முதல் அதிகாரத்தில், ஆபிரகாம் ஈசாக்கை சாராவின் இடத்திலிருந்து பெற்றான். எழுதலையே, எழுதலையே. ரைட்? அப்போ முதலாவதாக எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தாமார் இடத்திலிருந்து பெற்றான். முதலாவதாக ஆண்டவர் சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய பெயர் தாமார். 5ஆம் வசனம் படிங்க. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். என்ன? எதுக்கு ராகாபு பேர்லாம் இங்க எழுதி வச்சிருக்குது? வேற யாரு பேரும் எழுதலாங்க. ரெபேக்கா பேர் எழுதல, ராகேலுடைய பேர் எழுதல, பெரிய பெரிய டீலக்ஸ் சூப்பர் ஸ்டாருடைய பேரெல்லாம் எழுதல. தாமாருக்கு அடுத்தது எதை சாட்சியாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு? ராகாப். மொட்டையா எழுதியிருக்கலாம்ல, சல்மோன் போவாசை பெற்றான் அப்படி எழுதியிருக்கலாம்ல. ஆனா என்ன எழுதி வச்சிருக்குது பைபிள்ல? ராகாபிடத்தில். ராகாபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ராகாபுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியுடைய வாழ்க்கை. ஏன் அப்படின்னா ராகாபுடைய முன் நாட்கள் மிகுந்த அவமானம் நிறைந்ததாக காணப்பட்டது. இங்க ஒரு சாட்சியாக, ஒரு அவமான சின்னமாக ஆண்டவர் இந்த இடத்துல எழுதல, ஒரு வெற்றியின் சின்னமாக இந்த இடத்துல ராகாபை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே வசனத்தை திரும்ப தொடர்ந்து படிங்க. போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான். பாருங்க திரும்பவுமா என்ன என்ன நம்ம வாசிக்கிறோம்? போவாஸ் ஓபேத்தை பெற்றான் அப்படின்னு எழுதி இருக்கலாம். ரைட்? ஆனா என்ன எழுதி இருக்குது? ரூத்தின் இடத்தில் பெற்றான். ரூத் யார் அப்படின்னா ஒரு மோவாபிய ஸ்திரீ. ஒரு மோவாபிய ஸ்திரீ வந்து யூதர்கள் சேர்ந்து வரும்போது அல்லது அவங்க ஆராதிக்க வரும்போது அவங்களுக்குள்ளால வந்து உட்கார முடியாது, பக்கத்திலே என்ன பண்ண முடியாது. கிறிஸ்தவ ஆராதனை நடக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு மோவாபிய ஸ்திரீ வந்து வரவே கூடாது. அவங்க அப்படி சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவ்வளவு ரொம்ப தேவையுள்ள ஒரு வெறுமையான உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? யாருடைய பெயரை சாட்சியாக எழுதி வச்சிருக்கிறாரு? ரூத்துடைய பெயர். 6ஆம் வசனத்தை படிக்கலாம் தொடர்ந்து. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றாள். பாருங்களேன், தாவீது ராஜா அங்க நம்ம என்ன பார்த்திருக்கலாம்? அதுக்கடுத்து சாலமோன்னு சொல்லியிருக்கலாம், அப்படித்தானே? அப்படிதான் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அங்க வந்து ஒரு பெண்ணுடைய பெயர் கொடுக்கப்படல.
ரைட். ஆனா சாலமோன் வரும்போது, சாலமோனை பெற்றான் வரும்போது, ஒரு பழைய காலத்துல ஒரு இருண்ட வாழ்க்கையாக இருந்த ஒருத்தங்களோட பேர் பத்சேபாவை குறித்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறை நம்ம படிக்கும்போது எல்லாமே ஆண்களுடைய பெயர்கள், 4 பெண்களுடைய பெயர்கள். இந்த 4 பெண்களை பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகத்திலேயே ஒரு மாற்றப்பட்ட ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நமக்கு முன்னால கொண்டு வைக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த 4 பேருமே தங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்கள். கிருபை அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிருபை, ரைட், கொடுக்கக்கூடிய இரக்கம். இந்த 4 பேரும் தேவ கிருபையை பெற்றதுனால பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் உள்ள முதல் புஸ்தகத்திலேயே இவர்களுடைய பெயர்களை இவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாற்றில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஸ்திரீகள் என்று சொல்லுவதற்கு பரலோகம் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் இவர்கள் கிருபையை பெற்றவர்கள். ஒரு கிருபையை பெற்ற நபரை பார்த்து பேசுவதற்கு பரலோகம் ஒரு நாளும் வெட்கப்படுவதே கிடையாது. ஆனால் சுய நீதியில வாழக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து பரலோகம் தலை குனிகிறது, வெட்கப்படுகிறது. ஏனென்றால் பரலோகத்தில் அதிகமாக கொண்டாடப்படுகிறவர்கள் யார்கள் என்றால் சுய முயற்சியினால வளர்ந்தவர்கள் கிடையாது, கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். இப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கக்கூடிய தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? He is a gracious God. கிருபையை கொடுக்கக்கூடிய தேவன். சாராளை பற்றி மட்டும்தான் எழுதியிருந்ததுன்னா, ராகேலை பற்றி மட்டும்தான் எழுதியிருந்ததுன்னா, ரெபேக்காவை பற்றி மட்டும்தான் எழுதியிருந்ததுன்னா ஒருவேளை நமக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும். ஐயோ, என்னையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியுமா? என்னுடைய வாழ்க்கை கதையையும் ஆண்டவரால் மாற்ற முடியுமா? என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் ஆண்டவரால் மாற்ற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் இந்த 4 பேருடைய வாழ்க்கை மாற்றவே முடியாது என்ற நபரை மாற்றி அவர்களை இயேசு கிறிஸ்துவுடைய சரித்திரத்தில் இணைத்து இன்றைக்கு யாரையும் மாற்றி விடலாம் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த முதல் புதிய ஏற்பாடு முதல் வசனங்களில் இந்த தாமார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 பெண்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாமார் யார்? வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபர். தாமாருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தால் வஞ்சிக்கப்பட்டாங்க. இரண்டாவதாக குடும்பத்தால் ஏமாற்றப்பட்டாங்க இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி கேவலமான செயலை கூட அவங்க என்ன பண்ணாங்க, செஞ்ச ஒரு நபர். இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வர முடியுமா? நியாயத்தை கேட்டு அவங்க கேவலமான காரியத்தை செய்த ஒரு நபர். எனக்கு ஒரு குடும்பம் வேணும், எனக்கு ஒரு குடும்பம் வேணும் அப்படின்ட்டு ஆசையாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி தானே தாமார்? எனக்கு என்ன வேணும்? ஒரு குடும்பம் வேணும், எனக்கு ஒரு குடும்பம் வேணும். அவங்க இருதயத்தினுடைய ஏக்கம்லாம் என்னென்ன அந்த நாட்களில், எனக்கு ஒரு குடும்பம் வேணும், எனக்கு ஒரு குடும்பம் வேணும். ஸோ உடனடியாக அது நிறைவேறல. ஆனால் இன்னைக்கு வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய சரீர பிரகாரமான அந்த பெரிய குடும்ப வரிசையில் தாமாரை ஆண்டவர் இணைத்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம். நித்தியமாக நிலைக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் கிருபையை பெற்றவர்கள். இரண்டாவதாக ராகாபுடைய வாழ்க்கையை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, ராகாபுடைய வாழ்க்கை பயங்கரமான கேவலம் அல்லது அவமானம் நிறைந்ததாக காணப்பட்டது. எரிகோவில் ஒரு வேசியாக இருந்தது தான் ராகாப். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டாங்க, சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டாங்க. அவங்களால அந்த எரிகோ பட்டணத்தில் எல்லாரையும் மாதிரி பொதுவான இடத்துலலாம் அவங்களால வர முடியல. அவங்க வாழ்ந்த இடம் என்ன தெரியுமா? அந்த பார்டர், ரைட், அந்த மதில்கள் பக்கத்தில் தான் அவங்களால வீடே போட முடிஞ்சிச்சு. அப்படின்னா சிட்டிக்குள்ளால, பட்டணத்துக்குள்ளால அவங்களால வரவே முடியல. அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு ஓரத்தில் நடந்து ஒரு ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ராகாபுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை வந்த உடனே என்ன நடந்துச்சு? அவங்களுடைய குடும்பமே காப்பாற்றப்பட்டது. ராகாபுடைய குடும்பமே காப்பாற்றப்பட்டது. பட்டணத்தில் வாழ்ந்த வேற எல்லாரும் என்ன பண்ணப்பட்டு போயிட்டாங்க? அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு ஓரத்தில் இருந்தவங்க தேவனை விசுவாசித்தாங்க. அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக ஒரு விசுவாச அடியை எடுத்து வச்சாங்க. அது என்ன விசுவாச அடி? இவர்களை காப்பாற்றினார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவங்க தேவனை விசுவாசித்து ஒரு விசுவாச அடியை எடுத்து வைக்கிற நேரத்தில் அவங்க கிருபையை
பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ராகாப் உடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒரு அவமான சின்னமாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எழுதல, ஒரு வெற்றியின் சின்னமாக 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. பரலோகம் மனுஷங்களை பார்க்கிற விதமே வேற, நம்ம மனுஷங்களை பார்க்கிற விதமே வேற. பரலோகம் பார்க்கிறது மாதிரி மனுஷங்களை பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் பாக்கியவான்கள் பரலோகத்தில் சந்தோஷப்படுவோம். ஆமேன், ஆமேன். மூன்றாவதாக ரூத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி எப்படி இருந்தது? மிகுந்த அவமானம். முக்கியமான ஒரு நபரை தங்களுடைய வாழ்க்கையில் இழந்துட்டாங்க. அந்த முக்கியமான நபர் அவருடைய கணவர். ஒருவேளை அவங்களுக்கு நல்ல உறவு இருந்திருக்கலாம், நல்ல அன்பான கணவன் மனைவி உறவு அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கணவனை இழந்த நிலையில் காணப்படுறாங்க. இருதயத்தில் வெறுமை, கரங்களில் வெறுமை. இப்போ நகோமியோட கூட சேர்ந்து இன்னொரு எருசலேமுக்கு வர்றாங்க. தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. வெறுமை, கரங்களில் இருதயங்களில் வெறுமை, ஒண்ணுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் ஒரு தனி நபராக வந்த இந்த ரூத்தை ஆண்டவர் என்ன பண்ணினாரு? அவமான சின்னமாக இருக்கக்கூடிய இந்த ரூத்தை இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பெரிய குடும்பத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு? இணைத்து விட்டார். இதுதான் என்னது? கிருபை. இதுதான் கிருபை. என்ன ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம், பத்சேபாவை பற்றி தானே 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பத்சேபாவோட பேரை ஏன் அதிகாரத்தில் கொண்டு வந்தாங்க? பத்சேபாவோட பேரை எதுக்கு அவங்க மத்தேயு சுவிசேஷம் எழுதும்போது ஆவியானவர் ஏன் அதிகாரத்தில் கொண்டு வர்றதுக்கு அனுமதித்தார்? ரைட். பத்சேபாவுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது தாவீதுடைய அரசாங்க அந்த பலத்தினால பத்சேபாள் பாலிய கொடுமைக்கு ஆளானாங்க. அந்த ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டியதாக ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து என்ன நடந்தது? தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க. முதல் இழப்பு தன்னுடைய கற்பை இழக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கை இழக்கிறாங்க. ரைட். ராஜாவை எதிர்க்க முடியல, முதல் இழப்பு. இரண்டாவது இழப்பு தன்னுடைய கணவனை இழக்கிறாங்க. உயிருக்கு உயிராக நேசித்த கணவன் யுத்தத்தில் மடிந்து போகிறார், கொலை செய்யப்படுகிறார், இழந்திருக்கிறாங்க. பத்சேபாவுக்கு பிறந்த முதல் குழந்தை என்ன பண்ணப்பட்டது? மரித்து போனது. ஒரே நேரத்தில் ஒரு வருஷத்திற்குள்ளாக என்ன நடக்குது? 3 இழப்புகள், ட்ரிபிள் லாஸ். ஒரே வருஷத்திற்குள்ளாக, சிறிய நாட்களுக்குள்ளாக 3 ஈடுகட்ட முடியாத இழப்புகளை பத்சேபா தன்னுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க. தாங்க முடியாத அவமானம். அவங்களை எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரைட். எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க? ரைட். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத அவமானம், தாங்க முடியாத வேதனை. பிள்ளையை இழந்திருக்கிறாங்க, கணவனை இழந்திருக்கிறாங்க, தாங்க முடியாத வேதனை. அது மட்டுமா? வாழ்க்கை உடைக்கப்பட்டு காணப்படுகிறது. எல்லா விதத்திலையும் பார்த்தாலும் வாழ்க்கை உடைக்கப்பட்டு காணப்படுகிறது. brokenness everywhere. தன்னுடைய வாழ்க்கையை சார்ந்த எல்லா பகுதிகளும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவங்க கிருபையை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சூஸ் பண்ண, தெரிந்தெடுத்த அடுத்த ராஜா யாரு? பத்சேபாலுக்கும் சாலமோன். பத்சேபாலுக்கு பிறந்த குழந்தையை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுவதற்கு ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய கிருபையை பாருங்களேன், அவருடைய கிருபையை பாருங்க. இப்படி ஒரு நபர், எதுக்குமே உதவாத நபர், ஒடுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வியாகுலப்பட்டு, வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வருமானால் அந்த வாழ்க்கை மாறினது. அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒவ்வொரு தாயுடைய பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயுடைய கனவு என்னதான் இருந்திருக்கலாம்? ஒருவேளை என்னுடைய பிள்ளை எப்படியாவது ராஜாவா மாறிடுவாங்களா, ஒருவேளை இருந்திருக்கலாம். ரைட். அந்த கனவுகள் எல்லாவற்றையும் முறியடித்து இந்த இடத்துல இப்படிப்பட்ட எதற்குமே உதவாது என்று ஒரு கழிவை போல எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஒரு கிருபை வரும்போது தன்னுடைய மகன் தாவீது உயிரோடு இருக்கும்போதே சாலமோனை ராஜாவாக கர்த்தர் நியமிக்க செய்தார். சாலமோனுடைய நாட்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு இருண்ட காலமாக இல்லை. சாலமோனுடைய நாட்களில் இஸ்ரவேல் தேசம் ஒரு தங்க காலமாக, ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கிற அளவுக்கு பத்சேபாளுடைய கண்கள் அதை பார்க்கத்தக்கதாக ஆண்டவருடைய கிருபை பத்சேபாளுக்கு உண்டாயிற்று. ஒரு தாய்க்கு தன்னுடைய மகன் ராஜாவாக இவ்வளவு ஞானமாக அரசாளுகிறானே என்பதை பார்ப்பதை காட்டிலும் என்ன பெரிய சந்தோஷம்! இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது யார்? பத்சேபா.
தேவனுடைய கிருபை என்று சொல்லுவது இதுதான். குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் நம்முடைய தேவன். ஒன்றுமில்லாததிலிருந்து அவர் சிறந்ததை கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவன். இப்ப மத்தேயு ஏன் இந்த 4 பேரையும் முதல்ல எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டதுன்னு பார்க்கும்போது, அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. நம்ம இவ்வளோ நாள் யூத மார்க்கத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை இருக்குமா? எனக்கு எதிர்காலம் இருக்குமா? என் பிள்ளைங்க வாழ்ந்திருப்பாருங்களா? எங்களால் செலுத்து வாழ முடியுமா? இந்த ஒரு மாற்றத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோமே, நாங்கள் எழும்பி நிற்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியோடு இருந்தவர்களுக்காக எழுதப்பட்டது தான் மத்தேயு புஸ்தகம். அப்போ மத்தேயு புஸ்தகத்தை முதல் முறையாக படித்தவர்களுக்கு இந்த 4 பேரை நல்லா தெரியும். மத்தேயு புஸ்தகத்தை முதலாக படிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாரை தெரியும்? இந்த 4 பேரை நல்லா தெரியும். தாமாரை நல்லா தெரியும், ராகாபை நல்லா தெரியும், ரூத்தை நல்லா தெரியும், பத்சேபாளை நல்லா தெரியும். இவங்க 4 பேரும் இயேசு கிறிஸ்துவுடைய வேரில் சேர முடியும் அப்படின்னா, இன்னைக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் இல்லையா தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவாங்க, அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அப்ப நான் நம்புறேன், இவங்க 4 பேருடைய வாழ்க்கை மாறி, இவங்க 4 பேருடைய அவமான அந்த கதை மாறி, இவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சிங்காரப்படுத்த முடியும் என்றால், இவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகுபடுத்த முடியும் என்றால், நாங்களும் என்ன பண்றோம்? இயேசுவை பின்பற்றுகிறோம். சோ ஊழியம் செய்வதற்கு, கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கு முதல் அடையாளம் என்ன? கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய சாட்சி எப்படி இருக்கும்? ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சதை நீங்க சொல்லும் போதே என்ன நடக்கும்? இயேசுவை நான் அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உந்துதலை கொடுக்கும். ஏனென்றால் கிறிஸ்தவம் என்று சொல்லுவது ஒரு மதம் கிடையாது. சின்னதுல இருந்தே நான் வந்து போயிட்டு இருக்கேன், கிறிஸ்தவம் என்று சொல்லுவது அது கிடையாது. அதை பத்தி நம்ம பைபிள்ல பேசவே இல்லை. கிறிஸ்தவம் என்று சொல்லுவது என்னது? அது கிருபையில அடங்கி இருக்கிறது. கிருபையை பெற்றவர்கள், வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சேர்ந்து வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறது ஒரு சாட்சி. அந்த ஜீவனுள்ள சாட்சி தான் முதல் அடையாளம். இந்த 4 பேரும் இவ்வளோ ஆண்டுகளாக இவர்களுடைய இந்த செய்தி, வாழ்க்கை மாற்றப்பட்ட செய்தி, இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்குது? ஆறுதலாக இருக்கிறது, சவாலாக இருக்கிறது. இயேசுவால் என்னையும் மாற்ற முடியும், எங்க குடும்பத்தையும் மாற்ற முடியும், என்ன சுத்தி இருக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். இந்த நேரத்தில் கூட யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னா, ஐயோ நீங்க சொல்றது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நான் கிருபையை பெற்றுக்கொள்ளலையே, என் வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில வெறுமைகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில அவமானங்கள் இருக்கிறது, என் வாழ்க்கையில பெயின் இருக்குது, என் வாழ்க்கையில வேதனைகள் இருக்கிறது, அந்த மாதிரி ஒன்றும் கிருபையை நான் பார்த்தது இல்லையே. ஏதோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு பைபிளை பார்த்தேன், ஏதோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சபைக்கு வந்தேன், வந்துட்டு போயிட்டு இருக்கேன். மற்றபடி வேற எதையும் என்னால் என் வாழ்க்கை சரித்திரம் மாறுறது மாதிரி எதையுமே என்னால் பார்க்க முடியலையே, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த 4 பேருக்கு கிருபையை கொடுத்து அவர்களுடைய பெயர்களை இயேசுவின் அந்த வம்ச வரலாற்றுல சேர்த்த அந்த தேவன் இந்த நாளில் அப்படி யாராவது இருப்பீர்கள் என்றால், அப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உடைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவருடைய கிருபையை பார்க்க முடியலையே, சும்மா தானே வந்து போயிட்டு இருக்கேன் நினைப்பீங்கன்னா, இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன கவியை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திறந்து கொடுப்பீங்கன்னா, ஆண்டவரே பத்சேபாளுடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறேன் ராஜா, என் வாழ்க்கையை நான் திறந்து கொடுக்கிறேன். இந்த ராகாப் எல்லாராலையும் தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு நபரை உங்களால மாற்ற முடியும் அப்படின்னா, நான் என் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த தாமாரை மாற்ற முடியும்னா, இந்த ரூத்துக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த ரூத் தாவீதுடைய அந்த ஒரு தாயாக மாற முடியும் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் திறந்து கொடுக்கிறேன் ராஜா. உங்களுடைய கிருபை என்னை சந்திப்பதாக, உங்க கிருபை என்னுடைய இருதயத்தை சந்திப்பதாக, உம்முடைய கிருபை உடைக்கப்பட்ட பகுதிகளில் கடந்து வருவதாக, உம்முடைய கிருபை என்னை தூக்கி நிறுத்த
மாற்றுவதாக என்று சொல்லி நம்ம கேட்போம். அப்படின்னா இன்றைக்கு நம்மை சந்திப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கதையை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளால் சுகமாக்குவேன் என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. வறண்ட நிலங்கள் செழிப்பதாக, இருண்ட வாழ்க்கை பிரகாசிப்பதாக. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்துவோம், தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய மெய்யான ஒளி அது யாரு? இயேசு கிறிஸ்து. He is Jesus. நம்ம தொடர்ந்து என்ன ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த 4 பேரை பற்றி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. இப்போ யாருக்கு இந்த கிருபையை கொடுத்து யாருடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறாரோ, அல்லது யார் விசுவாசித்து அவருடைய கிருபையை தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடைந்த பகுதிகளில் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம். அதிகமாக வேதம் படித்தவங்கன்னு சொல்ல முடியாது, அதிகமான திறமைசாலிகள்னு சொல்ல முடியாது, அதிகமாக ஆள் பலம் இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது, அதிகமான நவீன காரியங்களை அறிந்து கொண்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அவருடைய கிருபையினால் வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களே அவரால் பயன்படுத்தப்பட முடியும். இன்னும் ஒரு சில சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை பற்றி நாம் படிக்கிறோம். சமாரிய ஸ்திரியை பற்றி பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஒரு இருண்ட வாழ்க்கையாக தான் இருந்தது. சமாரிய ஸ்திரியோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் ஃபேமிலி கிடையாது. என்ன ஃபேமிலி கிடையாது? ஒரு நிலையான ஒரு குடும்பம் அவங்களுக்கு கிடையாது. She did not have a stable family. அவங்க ஃபேமிலி, அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்னா ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும், ரைட்? ஒவ்வொரு வடிவத்தில் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தது. நல்ல ஒரு 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 ஸ்திரமான ஸ்டேபிளான ஒரு குடும்ப வாழ்க்கை சமாரிய ஸ்திரீக்கு கிடையாது. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்போ இருக்கிறதும் யாரு கிடையாது, உனக்கு புருஷன் கிடையாது. பாருங்களேன், சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு நிலையாக காணப்படவில்லை, எவ்வளவு அன்ஸ்டேபிளா இருந்ததுன்னு பாருங்களேன்.
ஒரு உறுதியான குடும்ப வாழ்க்கை கிடையாது. எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருப்பார்கள் அந்த சமாரிய பட்டணத்துல. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நபருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னை வெளிப்படுத்தின நேரத்தில் சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட பகுதிகளில், வெறுமையான பகுதிகளில், நிலையற்ற பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை அவர்களுக்குள்ளால வரும்போது அன்றைய தினத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது. உடைக்கப்பட்ட வாழ்க்கை முழுமை அடைகிறது. அந்த முழுமை அடைஞ்ச உடனே என்ன நடக்குது தெரியுமா? 29ஆம் வசனம் படிங்க. தான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். இதுதான் ஊழியம். இதுதான் என்னது? ஊழியம். அவங்க ஒன்று அனுபவிக்கிறாங்க. அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க? உடைக்கப்பட்ட உறவுகள் நிறைந்த இருதயத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும் போது ஒரு முழுமையை பெற்றுக்கொள்கிறார்கள். உடனேயே ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு. 10 வருஷம் கழிச்சா ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க? இல்ல, உடனேயே ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு. ஏன் அவங்களால உடனே ஊழியத்தை ஆரம்பிக்க முடிஞ்சது அப்படின்னா, அவங்க பெற்றுக்கொண்டது வேத அறிவு கிடையாது. அவங்க பெற்றுக்கொண்டது உண்மையான பரலோகத்திலிருந்து இறங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மேல இருந்து வெளிப்பட்ட உண்மையான அந்த ஒரு ஃபில்டர்டு கிரேஸ். இன்னும் 10 வருஷம் நான் பழைய ஏற்பாட்டை படிச்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்றேன், அவங்க சொன்னாங்களா? சொல்லல. ஏன்னா அவங்க வாங்கினது, அவங்க பெற்றுக்கொண்டது உண்மையான கிருபை. உண்மையான கிருபையை பெற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷம் அவங்களுடைய வாய் திறக்கப்படுகிறது. அவங்க வாய் திறக்கப்பட்டு என்ன சொல்றாங்க? எல்லாரும் பாருங்க. ஒருத்தங்களுக்கு போய் சொல்லல, எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அந்த சமாரியா பட்டணம் முழுவதுமாக போய், இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த பெண்ணுடைய பழைய கால வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த காரியங்கள் எதுவுமே இந்த சமாரிய ஸ்திரியை தடை பண்ணவில்லை. அவங்க பெற்றுக்கொண்டதை என்ன பண்ணாங்க? போய் சொன்ன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? 39ஆம் வசனத்தை படிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய பாருங்களேன், எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தமாக ஒரு சிலர் வந்தார்கள். அப்படி போட்டிருக்குதா? அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அந்த சமாரியாவில் அநேகர் என்ன பண்ணாங்களாமா? விசுவாசத்திற்குள்ளாக வந்தாங்க. எப்படி வந்தாங்க? ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. நிலையான குடும்ப உறவு கிடையாது, நிலையான திருமண உறவு கிடையாது. பொதுவான இடங்களுக்கு மற்றவர்களோடு சேர்ந்து அவங்களால வர முடியல. மத்தியான நேரத்தில் தனி நபராக வெட்கத்து நிமித்தமாக அவர்கள் குடத்தை கொண்டு தண்ணி எடுப்பதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு சந்தித்த போது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபை பெற்ற உடனே வாய்களை திறந்து வந்து பாருங்கள் என்று சொன்னாங்க. அதுதான் சாட்சி. கிருபை பெற்ற உடனே வாய்களை திறந்து வந்து பாருங்கள் என்று சொன்னார்களே, அதுதான் சாட்சி. சமாரியிலிருந்து அநேகர் வந்தார்கள். எவ்வளவு பெரிய சாட்சி! 10 வருஷம் வேதத்தை இன்னும் நான் நல்லா படிச்சுட்டு நான் சாட்சி சொல்ல போறேன்னு என்ன பண்ணலாம்? அவங்க சொல்லல. வேதத்தை நம்ம சரியா என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தருக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு நபரை பயன்படுத்துவதற்கு, ஒரு ஆணையோ பெண்ணையோ பயன்படுத்துவதற்கு கர்த்தருக்கு தேவை என்ன? முக்கியமாக ஒரு ஜீவனுள்ள சாட்சி. அந்த சாட்சி சமாரியஸ்தருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவங்களுடைய முன்னான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இயேசுவை சந்தித்த பிறகு புத்தம் புதிதாக அவருடைய வாழ்க்கை மாறியது. அதற்கு பின்னால் அவங்களுக்குள்ளால இருந்து வந்தது என்னது? ஜீவனுள்ள சாட்சி. சமாரிய ஸ்திரிய ஜீவனுள்ள சாட்சியாக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால எழுப்ப முடியும் அப்படின்னா நம்மளால எழும்ப முடியாதா? ரைட்? இன்னொரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால சமாரிய ஸ்திரீ இதுவரைக்கும் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. யாரையும் அவங்களால சந்திக்க முடியாது. தனியா வந்தாங்க. ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த நபர் இன்னைக்கு விசிபிளா எல்லாருக்கும் முன்னால போய் நின்று வந்து பாருங்கள் நடிச்சாங்க. பார்த்தீங்களா? அதுதான் கிருபை. அதுதான் நமக்கு வேணும். இயேசு நம்மை பயன்படுத்துவதற்கு அதுதான் நமக்கு வேணும். இன்னொரு நபரை குறித்து நம்ம படிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். ஆண்டவர் பயன்படுத்தின இன்னொரு நபர் யாரு? மகதலேனா
மரியாள். நீங்க நல்லா பார்க்கணும், கர்த்தர் பயன்படுத்தின நபர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க பின்னணி எப்படி இருந்தது, கிருபையை பெற்றவுடன் அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு, இந்த காரியங்களை நீ நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நான் என்ன பண்றேன், நம்புறேன். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கிறேன். ஆவியானவர் இந்த காரியங்களை துல்லியமாக நம்முடைய இருதயத்தில் கொண்டு வரும்போது ஒரு உண்மையான கிறிஸ்தவத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், முன்னால பார்க்க முடியும். அறிவு பிரகாரமான ஒரு கிறிஸ்தவத்தை அல்ல, ஜீவனுள்ள ஒரு கிறிஸ்தவத்தை நம்மால பார்க்க முடியும். மகதலேனா மரியாள், மகதலேனோட மரியாளுடைய வாழ்க்கையில எத்தனை பிசாசாமா? 7 பிசாசு ஒரு மனுஷிக்குள்ளால இருந்ததுன்னா அந்த மனுஷியுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். ரைட்? ஒரு சின்ன வயிற்று வலி வந்தாலே, ஒரு சின்ன தலைவலி வந்தாலே, ரைட், ஒரு சின்ன தலைவலி வந்தாலே எப்படியோ இருக்குது இல்ல? அப்போ 7 பிசாசு ஒரு நபருக்குள்ளாக வாசம் செஞ்சிருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த நபர் அலக்களிக்கப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு இந்த நபர் துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு இந்த நபர் மற்றவர்களால் சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு ஜனங்கள் இவங்களை ஏளனமாக பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சிறையிருப்பு, ஒரு சிறைச்சாலைக்குள்ளால இருந்து இருக்கிறது மாதிரி 7 பிசாசு அவர்களுக்குள்ளால இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? அது அவங்களுடைய பழைய கால வாழ்க்கை. ஆனால் இயேசுவை சந்தித்த நேரத்தில் அந்த 7 பிசாசுகளை இயேசு என்ன பண்ணுகிறார்? துரத்தி இந்த நபரை புதிய நபராக மாற்றுகிறார். இவங்க புதிய நபராக மாற்றுறது மட்டும் கிடையாது, இயேசு தன்னுடைய ஊழிய பயணத்தில் அவர் கிராமங்களுக்கு போகும்போது, அவர் பட்டணங்களுக்கு போகும்போது யார் சேர்ந்து கொள்கிறார்கள்? மகதலேனா மரியாள் சேர்ந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் மகதலேனா மரியாள் என்ன நினைச்சிருப்பாங்க? 7 பிசாசிலிருந்து என்னை இவர் குணமாக்கி இருப்பார் என்றால், விடுதலையாக்கி இருப்பார் என்றால், இவரை பின்பற்றுவதை தவிர, இவருக்கு பின்னால போவதை தவிர, இவருக்கு ஊழியத்தை செய்வதை தவிர இந்த உலகத்தில் வேற என்ன காரியம் அவ்வளோ பெருசா இருந்துற போகுது என்பதை ஞானமாக தெரிந்து கொண்ட பெண் இயேசுக்கு பின்னாலே என்ன பண்ணாங்க? போனாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய காரியங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கூட இருந்திருக்கிறாங்க. she traveled with Jesus. அவர்கள் இயேசுவோடு பயணம் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எல்லா சீஷர்களும் விலகி ஓடிட்டாங்க. குரூசிஃபிக்ஷன் நேரத்தில், இயேசுவை சிலுவையில் அறைந்த நேரத்தில் எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா கூட நின்னது யாரு? மகதலேனா மரியாள். யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பாருங்களேன், பேதுரு நின்று கொண்டிருந்தான்னு வருதா? இல்ல, இல்லையா? ஆனா யார் நின்று கொண்டிருக்கிறாங்க? மகதலேனா மரியாள். 7 பிசாசுகள் துரத்தப்பட்டு இயேசுவை பின்பற்றின அந்த ஸ்திரீ இயேசுவை உண்மையாக சிலுவை வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? பின்பற்றாங்க. அது மட்டும் கிடையாது, என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு ஃபர்ஸ்டா, அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குதுல்ல? எப்படி இருக்குது? ஃபர்ஸ்டா. சின்ன பிள்ளைக்கு தான் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க, அப்படி நான் கேட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்டா யாருக்கு தான் காமிச்சாங்க? அதே தான் தமிழ்ல போட்டிருக்குது. படிங்க பார்ப்போம். மார்க் 16:9 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். என்ன சொல்லுது? முதல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? தரிசனமா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில, ஆண்டவருடைய இருதயத்துல பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான இடம் இருக்குதா இல்லையா? என் பேதுருவுக்கு காமிச்சிருக்கலாம்ல, பேதுருவுக்கு காமிச்சிருக்கலாம்ல. இயேசு உயிரோடு எழும்பின பிறகு பேதுரு தான் முதல் அப்போஸ்தலன் என்று சொல்லி பேதுருவுக்கு காண்பிச்சிருக்கலாம் இல்லையா? அல்லது யோவான் இயேசுவோட கூட, யோவானும் சிலுவையில் இருந்தார், சிலுவை வரைக்கும் யோவான் இருந்தார். தன்னுடைய தாயை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பை யாருக்கு தான் கொடுக்கிறாரு? யோவானுக்கு தான் கொடுக்கிறாரு. ஆனா உயிரோடு எழும்பின பிறகு ஆண்டவர் யாருக்கு தான் தன்னை வெளிப்படுத்துகிறார்? மகதலேனா மரியாளுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவருடைய திட்டத்துல, ஆண்டவருடைய இருதயத்துல பெண்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு காரியம் இதுல ரொம்ப சிறப்பான காரியம் என்ன அப்படின்னா, மகதலேனா மரியாள் யார் அப்படி தெரியுமா? she was the apostle to the apostles. அப்படின்னா என்னது? அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலன் அப்படின்னா யாரு?
அனுப்பப்பட்டவர்கள். ஒரு செய்தியை கொண்டு ஒரு இடத்திற்கோ ஒரு நபர் இடத்திற்கோ அனுப்பப்பட்டவர்கள். அவங்க தான் யாரு? அப்போஸ்தலர்கள். மகதலேனா மரியாள் யார் அப்படின்னா அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர்கள். ஏனென்றால் இயேசு சொன்னாரு, நான் உயிர் தெழுந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் போய் நீ என்ன பண்ணு சொல்லு. அப்ப இவங்க யாரு? அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போன ஒரு நபர். படிக்கலாமா? யோவான் 20:18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். யாருதான் சீசருக்கு அறிவிப்பது? அப்போஸ்தலர்களுக்கு அறிவித்ததே யாருதான்? மகதலேனா மரியாள் தான். அதனால தான் நான் எழுதி வச்சிருக்கிறேன், she is apostle to the apostles, right? அவ்வளவு ஒரு சிறப்பான இடத்தை ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஊழியத்திற்கு தேவை என்னது? ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை, வேற எதுவும் கிடையாது. மற்றதெல்லாம் அதுக்கு அடுத்தது தான். இயேசுவுக்கு சேவை செய்வதற்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த மாற்றம் எல்லாருக்கும் தெரியணும், ரைட்? எல்லாருக்கும் தெரியணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். அதான் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன் தெரியுமா? ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வேதத்தின்படி ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும் தெரியுமா? ஏன்னா சமாரிய ஸ்திரியால தான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் தெரியுமா? இந்த இயேசுவால என்னையே மாற்ற முடியும் அப்படின்னா யாரையும் மாற்றிடலாம், ரைட்? இந்த இயேசுவால என்னையே மாற்ற முடியும் அப்படின்னா யாரையும் மாற்றிடலாம். இந்த மகதலேனா மரியாளால தான் சொல்ல முடியும், இந்த இயேசுவால என்னையே விடுதலையாக்க முடியும் அப்படின்னா, 7 பிசாசு பிடியில இருந்த என்னையே விடுதலையாக்க முடியும் அப்படின்னா யாரையும் என்ன பண்ணிடலாம்? விடுதலையாக்கிடலாம். இந்த ரூத்தால தான் சொல்ல முடியும், வெறும் கையாக இருந்த என்னை ஒரு திரளாக மாற்ற முடியும் அப்படின்னா, என்னையே மாற்ற முடியும் அப்படின்னா யாரையும் இவரால் மாற்ற முடியும். இந்த பத்சேபாவால தான் சொல்ல முடியும், இந்த அவமான சின்னமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை, இந்த வேதனை நிறைந்த என்னுடைய வாழ்க்கையை, இந்த உடைக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை அவரால் மாற்றி என்னுடைய மகனை அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக வைக்க முடியும் அப்படின்னா யாரையும் மாற்றலாம். அது இவங்களால தான் சொல்ல முடியும், இவங்களால தான் சொல்ல முடியும். அவங்களால தான் தேவனுடைய வல்லமையின் மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்து அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அதற்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன? என் வாழ்க்கை மாறி இருக்குதுப்பா, என் வாழ்க்கையே மாறும் அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறாதா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் ஆகார் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களால சொல்ல முடியும், தேவனால என்னுடைய வாழ்க்கையே பார்க்க முடியும் அப்படின்னா யாருடைய வாழ்க்கையை என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். ஆகார் தனிமையாக வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அங்க யாருமே கிடையாது, அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை சொல்லுவதற்கு யாருமே கிடையாது. சின்ன பிள்ளையோட இஸ்மவேலோட அவங்க அங்க இருக்கிறாங்க. பிள்ளை சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், என்ன பண்ணுது? அழுது. மனசுல இருக்கிறது சொல்ல முடியல. உதவி செய்வதற்கு அங்க யாருமே கிடையாது. அவங்கள அந்த இடத்துல பார்த்துக்கிறதுக்கு ஆதரவாக இருப்பதற்கு யாருமே கிடையாது. ஆனா அங்க என்ன நடக்குது? தேவன் ஆகாரை சந்திக்கிறார். அதனாலதான் ஆகார் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு நிறைய பெண்களோட வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க செய்யற வேலை நிறைய இடங்கள்ல அங்கீகரிக்கப்படாம இருக்கலாம். யாராவது பிரைஸ் கொடுத்தாங்களா நீங்க கிச்சன்ல பாத்திரம் கழுவுனதுக்கு? இல்ல. யாராவது பிரைஸ் கொடுத்தாங்களா நீங்க வீடு தினமும் சுத்தம் பண்றதுக்கு? இல்ல. அதை எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, ரைட்? வெளியில வேலைக்கு போகும்போது 4 பேர் சொல்லுவாங்க, ஓ நல்ல வேலை நீங்க வந்தீங்க, சூப்பர் சூப்பர், எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, ரைட்? ஆனா உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா? தினமும் சுத்தம் செய்யறதுக்கு, தினமும் துணி செய்யறதுக்கு? ஒருவேளை நீங்க மறைக்கப்பட்டு காணப்படலாம், நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மறைக்கப்பட்டு காணப்படலாம். You might have been invisible, மறைமுகமாக காணப்படலாம். ஆனா அவருடைய கண்கள் எங்க தான் வருது? மறைமுகமாக இருக்கிறவருடைய அந்த ஆகாரை கண்டதுனால இன்னைக்கு ஆகாரால சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? இந்த தேவனுடைய கண்கள் என்னை பார்க்க முடியும் என்றால் யாரையும் பார்க்கலாம். அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. எல்ரோயி 12 வருஷம் ஒரு ஸ்திரீ வியாதிப்பட்டிருக்கிறாங்க, அப்படிதானே? அவங்களால என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. சமுதாயம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, ப்ளீடிங், ரத்தப்போக்கு. 12 வருஷமா சமுதாயத்துக்குள்ளால அவங்களால என்ன பண்ண முடியல, போக முடியல. அவ்வளவு அவமானமாக அவங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது கூட ஒரு ஓரத்துல தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, தொட முடிஞ்சது. ஆனா தொட்ட மாத்திரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டது, மாற்றப்பட்டது. இவங்களால சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? என் வாழ்க்கையை இயேசுவால மாற்ற முடியும்னா இயேசுவால யாரையுமே என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், இயேசு நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு முதலாவதாக என்ன தேவை? ஜீவனுள்ள
சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு முதல் கிரைட்டீரியா, இந்த நாட்களில் நம்ம ஊழியங்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு முதல் கிரைட்டீரியா ஜீவனுள்ள சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. எல்லாரும் யார் யாரெல்லாம் சொல்ல முடியுமோ, என்னை மாற்ற முடியும் என்றால் அவரால் யாரையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற சாட்சி யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாரையும் தேவனால் பயன்படுத்த முடியும். அவங்க எல்லாரையும், வேற என்ன இருக்குதோ இல்லையோ, இந்த ஒரு காரியம் இருந்தால் போதும், என்னை இவரால் மாற்ற முடியும் அப்படின்னா வேற யாரையும் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் என்று அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் தேவனால் நம்மை பயன்படுத்த முடியும். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்குதா? உங்களுக்குள்ளாலே பதில் சொல்லுங்க, கையெல்லாம் தூக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள சாட்சி இருதயத்தில் எரிந்து கொண்டு இருக்கிறதா? மறுக்க முடியாத சாட்சி. பத்சேபாள் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது என் பின்னணி, என் பையன் ராஜாவா இருக்கான், என் தேவனால் எதுவும் செய்ய முடியும்னு பத்சேபாள் சொல்றாங்கன்னா யாராலையாவது மறுப்பு சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது, அப்படிதானே? சமாரிய ஸ்திரீ சொல்றாங்க, நான் சொல்லி ஒரு ஊரே வந்ததுன்னு சொல்லும்போது யாராலையாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜீவனுள்ள சாட்சி. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சி உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா God is calling you to rise up. இப்போ எழும்ப வேண்டாம் நீங்க. அப்படி ஒரு சாட்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிற இடத்துல இருக்காதுங்க, எழும்புங்க. எழும்பு தெபோராவே என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள சாட்சி இருக்குது அப்படின்னா இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, எழும்பணும், எழும்பணும், எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். ஆனால் அப்படி ஒரு சாட்சி இல்லை அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சமாரிய ஸ்திரியோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு இயேசுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட்டுச்சு? ஒரு உரையாடல் தான், அப்படிதானே? ஒரு உரையாடல் தான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. ஒரு மதத்தை நான் பின்பற்றல, என்னை மாற்றக்கூடிய இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருக்குதா? இன்னைக்கு உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்குதா? இன்னைக்கு உங்க இருதயம் வெறுமையா இருக்குதா? இன்னைக்கு உங்க குடும்பம் ஸ்டேபிள் இல்லாம இருக்குதா? நிலையற்றதாக காணப்படுகிறதா? உங்க வாழ்க்கையை சிலுவைக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னா இந்த நாளில் இந்த சிலுவையில் தன்னுடைய அன்பையும் வல்லமையும் வெளிப்படுத்தின தேவன் உங்களை சந்திப்பார். நம்முடைய சிதைக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய வெட்கங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய கேவலங்களை அவர் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய வேதனைகளை அவர் சிலுவையில் சுமந்தார். ஏசாயா 52 வசனம் 14 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் அந்த கேடு அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு மனுஷனுடைய முகத்தை போல இல்லையாமா. இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு எப்படி இல்லையாமா? ஒரு மனுஷனுடைய முகத்தை போல இல்ல. அந்த அளவுக்கு அடி, முள்முடி, முகத்தில் அடி, பின்னால் அடி, பயங்கரமான அடி. போன வாரம் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை தியாகம் அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அந்த மாதிரி வேதனைகள் பட்டு அவருடைய முகத்தை பார்க்கும்போது இது ஒரு ஹியூமன் பீயிங்கோட முகமா, இது ஒரு மனுஷனுடைய முகமா என்று சொல்ற அளவுக்கு அவருடைய முகம் இட் வாஸ் டிஸ்ஃபிகர்ட். அவருடைய முகம் அப்படியே, முக ரூபம் அப்படியே மாற்றப்பட்டது. ஏனென்றால் நம்முடைய சிதைக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் தன்மேல் சுமந்ததுனால, நம்முடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் தன்மேல் சுமந்ததுனால, நம்முடைய நொறுக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் தன்மேல் சுமந்ததுனால, நம்முடைய குழப்பமுள்ள சூழ்நிலைகளை, ஸ்டேபிள் இல்லாத குடும்ப வாழ்க்கைகளை அவருடைய சரீரத்தில் அவர் சுமந்ததுனால அவருடைய முகம் மனுஷனுடைய ரூபத்தை போல காணப்படவில்லை. இன்றைக்கு இந்த பாடலை பாடி நம்ம ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லை, என் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க முடியல, அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது, அதனால தான் என்னால் எழும்ப முடியல என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த பாடலை பாடும்போது நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுங்க.
சும்மா மனதளவுல கிடையாது, ஒரு மதம் சார்ந்த காரியம் கிடையாது. இயேசுவே, நீங்க உங்களுடைய பிரசன்னத்தினால வந்து என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க, என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுங்க, என்னுடைய குடும்பத்தை நீங்க நிலைநிறுத்துங்க, என்னுடைய உறவுகளை நீங்க சரி செய்யுங்க, என்னுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை நீங்க சரி பண்ணுங்க, குழப்பம் வாய்ந்த மனதை நீங்க தெளிவுபடுத்துங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு தொடுதல் தாங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஆகாரை சந்திச்சீங்களே, அன்றைக்கு பத்சேபாலை சந்திச்சீங்களே, அன்றைக்கு ரூத்தை சந்திச்சீங்களே, அன்றைக்கு தாமாரை சந்திச்சீங்களே, அன்றைக்கு சமாரிய ஸ்திரியை சந்திச்சீங்களே, அத்தனை பேரை நீங்க சந்திச்சீங்களே ஆண்டவரே. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய சூழ்நிலையில இறங்கி வந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா, கர்த்தர் இந்த நேரத்தில் கிரியை செய்து நம்மை தொட்டு மறுரூபமாக்கி உயர்த்துவதற்கு, தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு, அற்புதமாக அலங்கரிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார், அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்